திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய. முதலில் திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க சிவலலிதா ரகுநாதனமா வாங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாய நம. 27 பேர் ஆசிரியர் துதி. திருஞான சம்பந்தர், நாவரசர் சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கரூரர், தெல்லு புதுருத்தி நம்பி வருஞான கண்டர் ஆதித்தர் வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலிய முதற் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர், மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காலை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரன் கல்லாடனார், ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர்வு இளம்பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அடுத்தது அருள் பெருகு தனி கடல். காந்திமதி அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பெருசமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருக்கடுகு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி, திருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவர் வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. அந்த பாட்டுல 2வது வரி பொருட்சமய முதல் செய்வ நெறிதான். பொருட்சமயம். சரிங்க ஐயா. நீங்க பெருட்சமயம் பெற்றுங்க. சொல்லும் பொருளும் உள்ளது. சரிங்க ஐயா. அதுல அப்படிதான் இருந்துச்சு. சரிங்க ஐயா, திருத்திக்கிறேங்க. பொருள். சரி சரி. அருள் பொருள். சரிங்க ஐயா. பொருட்சமய. ரைட். சந்தோஷம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எக்கோ வருது. அடுத்து திருக்கதவும் திறக்க சிவ புனிதவதி அம்மா வாங்க. திருச்சித்தம்.
பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலோற்று பின்னை நீ அம்மா அழுங்கி அரட்டாதே திருமாமணி சேர்த்திரு கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புழங்கன் திருநாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருப்பள்ளி எழுச்சி வாங்க. ரயில்வே சித்ராமா வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலங்க. திருச்சிற்றம்பலம். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெரும் துறையுரை வாய் திருமாலாம் அவன் திருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின்னலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனில் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அவனில் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு 374வது நாளாக திருவாசகத்துல 49வது பகுதி திருப்படை ஆட்சி. இந்த பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப அதிகமா பாட பிடிக்கும். ஏன்னா ரொம்ப இசை அதிகமா உள்ள பாட, அதனால எல்லாரும் விரும்பி பாடுகிற பாடல். போனாட்டி திருவாசகம் முற்றல் பாடலாம் இதை நான் பாடினாமா நீ பாடினாமான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி. பொங்கல் அன்னைக்கு அப்புறம் கடைசியா திலகவதி அம்மா நான் தான் முழுசும் பாடுவேன், அதுக்கு இசை தான், அந்த இசை இது அது அது சொல்லி முழுசையும் அவங்க பாடினாங்க. அதனால நான் அன்னைக்கு கேட்டேன் வாழ்க. அதுல சீவ உபாதி ஒழித்தல் என்று நம்மிடத்துல இருக்கிற குறைகளை போக்கி பெருமானுடைய அருளை பெறுதல் என்ற வகையில பேரின்ப பெருங்கூத்து உடைய திருக்காட்சியில் ஆழ்ந்து அவ்வண்ணமாய் நின்ற அடிகள் விழுமிய முழுமுதலாகிய அவன் வெளிப்பட்டு மேலோங்குங்கால் தம்முடைய புறச் செயல்கள் தாமே கழன்று சிவ பேரின்பம் நிறைவாய் தாம் நிற்கும் அருளிப்பாட்டினை ஓதி அருளுதலே திருப்படையாட்சி. படையாட்சி என்பது பேராண்மையும் உடைய வீரன் என்று ஆகும் என்றும் மாயப்படையினை வெல்லும் அடிமை மாயப்படை வாராமன்னு சொன்னாலே அந்த மாயப்படையினை மாயையை வெல்வதற்கான வழி என்று சொல்லி இதை சீவ உபாதி ஒழிதல் என்ற தலைப்பில இருக்கிறார். முதல் பாட்டு கண்கள் இரண்டும். நடராஜையா. சிவாயிரம். ஒரு பாடல்ல 16 வரி இருக்கியா? 8 பிரிச்சலாம், 16 படிச்சலாமே. எதியா ஒரு பேராவுக்கு ஒரு பாட்டு படிக்கணும். பாட்டெல்லாம் பிரிக்க வேண்டாம். அது 8 லைன் தான், அது 16 பிரிச்சு போட்டிருக்காங்க. அது ஆக்சுவலா பன்னிரு சீர் விருத்தம்னு பேரு. ஒரு வரியிலயும் 12 சீர் இருக்கும். அது மாதிரி 8 வரி 12 96 தத்துவங்களை குறிக்கும்னு சொல்லு ஒரு மரபு உண்டு. அது பேர் 12 சீர் நெடிலடி ஆசிரிய விருத்தம்னு போட்டிருக்கோம். ஒரு சொல்லு 12 அடி இருக்கும். அந்த மாதிரி 12 96 தத்துவங்கள். அந்த தத்துவங்களை கடந்து நின்ற தத்துவாதீதன். அதனால சீவ உபாதி ஒழிதல் அப்படின்னு சொல்லி சிவஞான பொருள் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களின் பொன்னாற்றலுடைய மனமொழி மேகலால வணக்கிறோம். மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருப்படை ஆட்சி. திருச்சிற்றம்பலம். கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கலிப்பனாகாதே
காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைபடுமாகாதே. மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே. மாலரியா மலர் பாதம் இரண்டும் வணங்குதுமாகாதே. பண்களி கூர்தரு பாடலொடாடல் பயின்றிடுமாகாதே. பாண்டின் நாடுடையான் படையாட்சிகள் பாடுதுமாகாதே. விண்களி கூர்வதொர் வேதகம் வந்து வெளிப்படுமாகாதே. மீன்வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிடிலே. விண்களி கூர்வதொர் வேதகம் வந்து வெளிப்படுமாகாதே. மீன்வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிடிலே. திருச்சிற்றம்பலம். கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு களிப்பன ஆகாதே. நம்ம நடராஜையா அடிக்கடி சொல்றாருலவா, வலக்கண் சூரியன் இடக்கண் சந்திரன் ரெண்டும் சேர்த்து கொண்டு போய் புருவ நடுல நிறுத்தணும்னு. அப்போ அங்க புருவ நடுல நிறுத்தப்போனா பெருமானுடைய திருவடியை காணணும். அப்படி காணினால் அதுதான் களிப்பு. அந்த களிப்பிலே அமுது ஊறும்னு சொல்லுவாங்க. அதுதான் நிட்டை கூட. அதனால கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு களிப்பன ஆகாதே. வாழ்க வாழ்க. ரெண்டாவது பாட்டு. ஐயா அடியேனே கூப்பிட்டீங்க? சரிங்க சரிங்க ஐயா, சரிங்க, நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஒன்றினோடொன்றும் ஒரு ஐந்தினோடைந்தும் உயிர் பெறுமாகாதே. உன்னடியாரடியோம் என உய்ந்தன ஆகாதே. கன்றை நினைந்தெழ தாயன வந்த கணக்கது ஆகாதே. காரணமாகும் அனாதி குணங்கள் கருத்துருமாகாதே. நன்றிது தீதென வந்த நடுக்கம் நடந்தன ஆகாதே. நாமும் எலாம் அடியாருடனே செல நன்னுதும் ஆகாதே. என்றும் என் அன்பு நிறைந்த பரா அமுது எய்துவதாகாதே. ஏருடையான் என ஆளுடை நாயகன் என்னுள் புகுந்திடிலே. என்றும் என் அன்பு நிறைந்த பரா அமுதெய்துவதாகாதே. ஏருடையான் என ஆளுடை நாயகன் என்னுள் புகுந்திடிலே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க வாழ்க. ஏருடை நாயகன் என அவன் விடை கொடியான் இல்லையா? அந்த விடை என்பது அறத்தின் அடையாளம். அந்த அறத்தின் அடையாளமாகிய அந்த பெருமான் என்னுள் புகுந்தால் அந்த அறத்தின் அடையாளமாக நம்முடைய மனமாசு நீங்கும். மனமாசு நீங்கினால் அப்ப அது ஐம்புல ஆசைகளுக்கு இடமில்லைதான். ஒன்றினோடு ஒன்றும் ஓர் ஐந்தினோடைந்தும் உயிர்ப்பதுமாகாதே. ஒன்றினோடு ஒன்று என்பது நம்முடைய தத்துவங்கள்ல அந்த ஐம்புலன்கள் ஒரு தத்துவம், அப்புறம் ஐம்பொறிகள் ஒரு தத்துவம். அந்த ஐம்பொறிகள் ஐம்புலன்களை நாட வேண்டிய அவசியம் வராது. ஐம்பொறிகள் பெருமானை நாடுகிற சூழ்நிலை உருவாகும். அதற்கு எம்பெருமான் ஏருடை பெருமானாக என்னுடைய உள்ளத்திலே எழுந்தருளுகிறான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. பந்த விகார சரஸ்வதி அம்மா அவங்க. ஓம் நம சிவாய். பந்தவிகார குணங்கள் பறிந்து மறைந்திடுமாகாதே. பாவனையாய கருத்தினில் வந்த பரகமுதாகாதே. அந்தமில்லாத கண்டமும் நம்முள் அகப்படுமாகாதே. ஆதி முதல் பரமாய பரம் சுடரண்ணுவதாகாதே. செந்துவர் வாய்மடவார் இடரானவை சிந்திடுமாகாதே.
சேலன கண்கள் அவன் திருமேனி திளைப்பன ஆகாதே. இந்திர ஞால இடர் பிறவித்துயர் ஏகுவதாகாதே. என்னுடைய நாயகன் ஆகிய ஈசன் எதிர்படுமாயிடிலே. இந்திர ஞால இடர் பிறவித்துயர் ஏகுவதாகாதே. என்னுடைய நாயகனாகிய ஈசன் எதிர்படுமாயிடிலே. நன்றி ஐயா. அவன் என்னுடைய நாயகன், எனக்கு தலைவன், பிறவிதோறும் அவன் தான் எனக்கு தலைவன். நம்ம இந்த வாழ்க்கையில நமக்கு தலைவர்கள் உண்டு இல்லையா? உலக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், வீட்டு தலைவர்கள், நாட்டு தலைவர்கள்னு அது இந்த இந்த பிறவிக்கு. ஆனால் நம்முடைய பிறவிதோறும் நமக்கு நாயகனாக வருகிறவன் அந்த ஈசன் ஒருவன் தான். என்னுடையனாகிய ஈசன் எதிர்படுமாயிடலே. அவன் என்னிடத்துல எதிர்பட வேண்டாம். நாம அவனை போய் தேடினா கிடைக்க மாட்டான். அதனால அவன் எதிர்பட வேண்டும். அப்படி எதிர்பட்டால் என்ன ஆகும்? பந்த விகார குணங்கள் பரிந்திடுமாகாதே. நம்முடைய அந்த நம்முடைய பந்திக்கிற ஐம்புல ஆசைகளை நம்ம நிச்சயிக்கிறது நம்முடைய குணங்கள் தான். அது ராஜசம், தாமசம், சாத்விகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜசம், தாமசம் என்ற ரெண்டத்தையும் விட்டுட்டு சாத்விக குணத்திலே நாம் நிற்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அந்த குணங்கள் பரிந்திடுமாகாது என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து எண்ணணியார் மூலை. ஆகாதே ஆகாதேன்னா என்ன அர்த்தம்? ஆகும் தான் அர்த்தம். என்னையா? வணங்குவதாகாதே. ஆகாதேன்னா ஆகும்னு அர்த்தமாயா? ஆமா, ஆகாதேன்னா ஆகும்னு அர்த்தம். பெருமான் எதிர்பட்டால் தானா நடந்துரும் அப்படின்னு அர்த்தம். ஓ சரி, சிவாயனம் சிவாயனம். அடுத்து அடியன் படிக்கிறேன். படிங்க. எண்ணணியார் முலை ஆகம் அலைந்துடன் இன்புருமாகாதே. எல்லையில் மா கருணை கடல் இன்றிழந்தாடுதுமாகாதே. நன்மணி நாதம் முழங்கி என் உள்ளுர நண்ணுவதாகாதே. நாதன் அணி திரு நீற்றினை நித்தலும் நண்ணுவதாகாதே. மன்னிய அன்பரில் என்பனி முந்துர வைகுவதாகாதே. மாமரையும் அறியாமலர் பாதம் வணங்குவதும் ஆகாதே. மாமரையும் அறியாமலர் பாதம் வணங்குதுமாகாதே. தண்ணியில் செங்கழு நீர்மலர் என் தலை எய்துவதாகாதே. என்னை உடை பெருமானருள் ஈசன் எழுந்தருளப் பெரிலே. என்னை உடை பெருமானருள் ஈசன் எழுந்தருளப் பெரிலே. அந்த பாட்டுல கடைசி வரி இன்னியல் தண்ணியல்னுக்குதாயா? இன்னியல் இல்லையா? இன்னியல் செங்கழு நீர் என் தலை எய்துவதாகாதே. என்னையுடை பெருமான் அருள் ஈசன் எழுந்தருளப் பெருளே. காலை எழுந்து திருப்பள்ளி பட்சா பெருமானின் உள்ளத்திலே எழுந்தருளான். அப்படி எழுந்தருள்னா அவனுடைய திருவடி என்னுடைய தலைமையிலே சூட்டப்படும். சென்னி 10 அதான் இல்லையா? என் தலை எய்துவதாகாதே. அவனுடைய திருவடி என் தன்னிலே சூட்டப்படும் என்பது தான் ஆகாதே என்ற சொல்லுகிறார். சில பேர் ஆகாது ஆகாதுன்னு எதிர்மறையில சொல்ற பொருள் உண்டு. ஆனாலும் நேர்மறையிலே ஆகும் என்பதுதான். பெருமான் எழுந்தருளினால் அவன் என்ன அவனுடைய வேலை என்ன? என்னுடைய தலையிலே அந்த அவனுடைய திருவடியை சூட்டுதல் தான். அதனால செங்கழு நீர்மலை எந்து எய்துவதான செந்தாமரை மலரை என்னுடைய திருவடியிலே சூட்டுவான். அது எப்ப நடக்கும்? பெருமான் என் உள்ளத்திலே எழுந்தருளினால் நடக்கும் என்ற வகையில அமைந்த பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்த ராணியம்மா. மண்ணில் மாயை மதித்து வகுத்த மயக்கரு ஆகாதே. வானவரும் அறியா மலர் பாதம் வணங்குவதாகாதே. கண்ணிலி காலம் அனைத்தினும் வந்து கலக்கரு ஆகாதே. காதல் செய்யும் அடியார் மனம் இன்று கழித்திடுமாகாதே.
பெண்ணலியான் என நாம் என வந்து பிணுக்கருவாகாதே. பேரறிய அநேக பாவங்கள் பிழைத்தன ஆகாதே. எண்ணிலியாகிய சித்திகள் வந்து எய்வது ஆகாதே. என்னை உடைய அருள் ஈசன் எழுந்தருளப் பெரிலே. என்னையும் உடை பெருமான் அருள் ஈசன் எழுந்தருளப் பெரிலே. எழுந்தருளப் பெரிலே. எழுந்தருளப் பெரிலே. திருச்சிற்றம்பலம். இப்படி இப்படி பார்த்து என்ன அர்த்தம் தெரியுமா? பெருமானுடைய அருள் என்னுடைய உள்ளத்திலே எழுந்தெழுந்த அந்த இருமாப்பு இருமாந்து இருப்பன்கொலோ ஈசன் பல்கணத்தென்னப்பட்டு சிறுமானேந்திதன் செவடிக்கு சென்று அங்கு இருமாந்து இருப்பன்கொலோ அந்த அந்த இருமாந்த நிலையிலே பாடுறதா எண்ணிலியாகிய சித்திகள் வந்தமை எய்துவதாகாதே. இந்த என்னையுடை பெருமான் அருளீசன் எழுந்தருளப் பெரிலே. என்னை உடை பெருமான் அந்த பெருமான் என்னை உடைய பெருமான் அவனுடைய உள்ளத்திலே எழுந்தருளினால் எனக்கு என்ன வரும்? எண்ணிலாத சித்திகள் தானே வந்து எய்தும். எண்ணிலை ஆகிய சித்திகள் வந்தமை எய்துவதாக அட்டமா சித்திகள் தானாக அமையும் என்று சொல்கிறார். என்ன இயமம் நியமம் தாரணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வாழ்க வாழ்க. அடுத்து பொன்னியலும் திருமேனி. சங்கர் ஐயா வாங்க. 6வது பாட்டு. சங்கரையா அனைத்து அடியார்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். ஐயா பொன்னியல் உறுதி தானே? 8:49 திருச்சிற்றம்பலம். பொன்னியலுந்திரு மேனி வெந்நீர் பொழிந்திடுமாகாது. பொன்னியலுந்திரு மேனி வெந்நீர் பொழிந்திடுமாகாது. மழை மாதவர் கைகள் குவிந்து பொழிந்திடுமாகாது. மின்னியல் நுண்ணிடையார்கள் கருத்து வெளுப்படுமாகாது. வீணை முரண்டல் மோசையில் இன்பம் மிகுந்திடுமாகாது. தன்னடியார் என் தலை மீது தழைப்பன ஆகாது. தானடியோ உடனே வந்து தலைப்படுமாகாது. இன்னியம் எங்கும் நிறைந்தி நீராய இயம்பிடும் மாகாது. என்னை முன் ஆளுடை ஈசன் என் அத்தன் எழுந்தருளப் பெரிலே. என்னை முன்னாளிடை ஈசன் என் அத்தன் எழுந்த பெரிலே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமான் என்னை வந்து எழுதினால் என்ன வரும்? பொன்னியலும் திருமேனி வெண்ணீர் பொலிந்திடுமாகாதே. மெய்யலாம் வெண்ணீர் சன்னித்தமேனியால் நம்முடைய எதிரிலே வெளிப்படுகின்றான் என்றால் அந்த நீட்டை நமக்கு தருவார், நாம் அதை அணிந்து கொள்ளலாம். அதான் இந்த இதுல பொன்னூசல்ல பாட்டு. முன்னீரும் அதிகமில்லான் முனிவர்குழாம் தண்ணீர் எனக்கருளி தன் கருணை வெள்ளத்து மன்னூர மன்னுமணி உத்தர கோசமகனே. தன்னுடைய திருநீட்டை அவன் நமக்கு தந்து அவன் திருமேல திருநீரை நாம் பூசிக்கொள்ளு என்பதுதான் இங்கே பொன்னியலும் திருமேனி வெண்ணீர் பொலிந்திடுமாகாதே என்று பாடுகிறார் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு. கணபதி ஐயா வாங்க. சொல்லிய சிவாயம் சிவாச்சிட்டமா. அப்பா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. 19 அப்பா எத்தனாவது பாட்டுப்பா? 8ஆம் தலைமுறையில 49வது பதிகம் திருப்படை ஆட்சின்னு பேரு. நீங்க பாடுறது 7வது பாட்டு. மண்டிகடம்பா அதை வந்துட்டம்பா. வாங்க வாங்க வாங்க. 49வது 7வது பாட்டு. சொல்லியலாதெழு.
சிவா திருச்சிற்றம்பலம். சொல் இலாது எழுது மணி ஓசை சபை தரும் மகாதே எனையின் உளம் மண்ணிய ஜோதி தொடர்ந்து எழுமகாதே பல்யவு ஆய பரப்பு ஆறு வந்த பரமகாதே பண்டு அறியாதே பல அனுபவங்கள் பறந்து எழுமகாதே வியல் நல் நுதலர் மனம் மயல் என்று விளந்திடும் மகாதே விண்ணவரும் அறியாதே விழுப்பொருள் இப்பொருளாகாதே எல்லை இல்லாதன என் குணம் ஆசை ஆழைகள் விழுமகாதே இந்திரிய மொழி எங்களையால எழுந்தருளப்பொருளே எல்லை இல்லாதன என் குணமானலை ஏற்படுமகாதே இந்திரிய மொழி எங்களையால எழுந்தருளப்பொருளே எழுதருளப்பொருளே. சிவா திருச்சிரம். நன்றி, வணக்கம். சிவா சிவா. இந்து சிகாமணி எங்களையாளை எழுந்தருளப்ப. இந்து சிகாமணி என்பது இந்துவாகிய சந்திரன். சந்திரனை தலைமையை சொல்லியிருக்கிறான். அந்த சந்திரசேகரன் என்னுடைய முன்னே எழுந்தருளினால் என்ன வரும்? எல்லையிலாதன என் குணமானவை எய்திடுமாகாதே. என்னை துன்புறுத்துகிற முக்குணங்கள் நீங்கி இன்புறுத்துகிற என் குணங்கள் தன்வயத்தனாதல் தூய உடம்பினாதல் அப்படின்னு சொல்லி அந்த 8 குணங்களை சொல்லுவாங்க. அந்த 8 குணங்களை என் மேல படும். பெருமான் வைத்திருக்கிற என் குணங்கள் என் மேல் படும். என்னுடைய முக்குணங்கள் ஒழியும் என் குணங்கள் படும். என் குணங்கள் எனக்கு இன்பத்தை தரும், முக்குணங்கள் எனக்கு துன்பத்தை தரும்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அப்பா ஒரு நிமிஷம்பா. சொல்லுங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன்றால் வாழ்க, இவைப்பொழுது எண்ணெஞ்சில் நீங்காதால் வாழ்க. அடியார் பெருமக்கள் பாத பூஜையால் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நன்னாவித பரிமள மந்திர சொந்தன பட்ட பொறுப்பாஜை சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் ஸ்நாத்தம். அடியார் பெருமக்கள் ஸ்நாத்தம். துரோபதீபம் ஆக்கியாமி. துரோபதீபம் நீராஞ்சனம் சமர்ப்பியாமி. அடியேன் அடியேறி அடியேறி வாழ்த்துங்கப்பா. சிவா சிவா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க சிவா. எங்களை வாழ்த்தணும். தன வசிஷ்டேஸ்வரரை கும்பிடுறீங்க, நீங்க எங்களை வாழ்த்தணும் இல்லையா? வயதுல பெரியவர். நாங்களாம் உங்களை வணங்கணும், நீங்க எங்களை வாழ்த்தணும். நேர்மலிவாணியன் அழகில் சோரியன் அம்பலத்தாடுவான் மலரு சிலம்படி வாழ்த்து வணங்குவான். பெரியவர்கள் நீங்க வாழ்த்தணும், நாங்கெல்லாம் உங்களை வணங்கணும். வாழ்க. இருந்தவர்கள் நான் ஒருவனே சொல்றதுக்கும் நீங்க அடியார்கள் மொத்த வேலை சொல்றதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்குதுப்பா. அப்பா ஆமா, ரெண்டும் தான் ஒருத்தர் வணங்குது. பக்தியின் பாலராகி பரமனுக்கு ஆடாமன்பர் தத்தமிழ் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல் மொய்த்தனில் பக்தியின் பால் முதுதலை வணங்கி மற்றை வித்தகர் தன்மை போல விளைந்தன சாலி எல்லாம்னு செக்கிழார் வாக்கால பயிரெல்லாம் நல்லா வளர்ந்து நெல் முத்தரமா ஒண்ணு வணங்குற மாதிரி இருக்கும்னு ஓமை காட்டுவார். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிந்து ஏழை திருமணி எத்தனையோ களமில்லா பாழுக்கிழத்தேன் பரபரனை படியாதி ஊழி முதல் சிந்தாது நன்மணி தாழப்படுத்தவா உலோக்கு வாழாம். சிவா சிவா. வாழ்க வாழ்கப்பா. நன்றி 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 நன்றி. அடுத்து கடைசி பாட்டு. சங்கு திரண்டு முரண்டடு ஓசை. வந்தவாசி செண்பகவல்லியமாக. வந்தவாசி சிவஞான செண்பகவல்லியம். திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் ஓம் நம சிவாய. திருவடி வணங்குகிறேன். சங்கு திரண்டு முரண்டெழும் ஓசை தழைப்பன ஆகாதே
சாதி விடாத குணங்கள் நம்மோடு சலித்திடுமாகாதே. அங்கிது நன்றெனும் மாயை அடங்கிடுமாகாதே. ஆசையெல்லாம் அடியாரொடியோம் எனும் அத்தனையாகாதே. செங்கையல் உண்கண் மடந்தையர் சிந்தை திளைப்பன ஆகாதே. சீரடியார்கள் சிவ அனுபவங்கள் பெரிந்திடுமாகாதே. எங்கும் நிறைந்த முதுரு பரசுடர் எய்துவதாகாதே. ஈரறியா மறையோன் எனையால எழுந்தருள பெரிலே. ஈரறியா மறையோன் எனையால எழுந்தருள பெரிலே. எழுந்தருள பெரிலே. எழுந்தருள பெரிலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஈரறியா மறையோன். ஈரறியா மறையோன் யாரு? அந்த அஞ்செழுத்து பெருமான். அவன் தான் நமசிவாயன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வான திருவாச ஆரம்பிச்சார். அந்த ஈரறியா மறையோனாகி அந்த நமசிவாய பெருமான் என்னுடைய உள்ளத்திலே எழுந்தருளினால் என்ன வரும்? சங்கு திரண்டு முரண்டெழுமோசை தழைப்பன ஆகாதே. என்னுடைய உள்ளத்துல சங்கு ஒலி கேட்கும். அதுதான் அந்த நெட்டை குழுவின் அடையாளமாக அந்த சங்கொலி கேட்கிறது. மணி ஓசை, சங்கோசை அதெல்லாம் கேட்கும்னு சொல்லுவாங்க. அத சங்கு திரண்டு முரண்டெழுமோசை தழைப்பன ஆகாதே. பெருமானின் உள்ளத்திலே எழுந்தருளினால், நான் அவனை நினைத்து கொண்டே இருந்தால் என்னுடைய உள்ளத்துல பலவிதமான ஓசைகள் கேட்கும். அந்த ஓசையின் அடையாளமாக அவன் ஓங்காரமாக இருக்கிறான். அது நம்மை உய்விக்கும். அதுதான் உண்மையான நெட்டை கூட. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த ரவுண்டு. சீரடியார்கள்னா என்ன அர்த்தம்? சீரடியார்கள். சீரடியார்கள்னா அந்த சீல நெறியில நிக்கிற சரியை தொண்டுக்குரியவர்கள்னு சொல்லுவாங்க. சிவ அனுபவங்கள்லாம் பெருமானை பத்தி நினைக்கிறது சிவ அனுபவங்களாங்க ஐயா? ஆமா ஆமா. சிவனை நினைத்தால் நம்முடைய மனசுல கிடைக்கக்கூடிய அனுபவங்கள். சரி சரிங்க ஐயா. அதுக்கு உண்மையா பொருள் சொல்ல போனா என்ன அனுபவம்னு கேட்டா சிவ அனுபவம்னு பேரு. சிவ அனுபவத்தா சிவானுபவம்னு சொல்றோம். அந்த ஆவு சேர்ந்தா வான் ஆயிடுது. சிவானுபவங்கள். அந்த சிவ அனுபவம் என்ன? சிவ அனுபவம். சி என்றால் சிறப்பு, அது ஆண்மைத்தன்மை. வா என்றால் வனப்பு, அது பெண்மைத்தன்மை. பெருமான் ஆணும் பெண்ணுமாக சிவசக்தியாக இருக்கிறான் என்ற உண்மையை உணர்ந்தால் சிவ அனுபவம். அதை சிவானுபவம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? செங்கையல் மடந்தையர். செங்கையல் ஒன்கண் மடந்தைய சிந்தை திளைப்பனாகாது. பெண்களுடைய கண்கள் கயல் மீன் போல இருக்குது. செங்கையல் ஒன்கண் மடந்தையர் பெண்களுடைய கண்ணை குறிப்பிடுறது. மீனாட்சின்னு சொல்றாங்க. அது அங்கையற்கண்ணி. அங்கையற்கண்ணி தான் மீனாட்சி ஆயிடுச்சு. அதான் செங்கையல் கண். கயற்கண்ணுன்னா கயல்னா மீன். மீன் போன்ற கண்ணை உடையவள். அது பெருமாட்டியும் குறிக்கும். மீனாட்சி என்று பெருமாட்டியும் குறிக்கும். பெண்களும் அந்த கண்கள் பெண்களுடைய கண்கள் எல்லாம் கயல் போற இருக்கும்னு பெண்களுக்கும் குறிக்கும். ரெண்டு விதமா சொல்லுவாங்க. உலகியல் நினைத்தா பெண்களுடைய கண்கள், அருளில் நினைத்தா அங்கையற்கண்ணியாகிய மீனாட்சியை குறித்தார். பெண்கள் அர்த்தமாயா? பெண்கள். ஆமா. பெண்மை மடந்தை அப்படின்னு வரும் அந்த இதுல. மடந்தை என்பது அந்த 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 பருவத்துல 6வது பருவம்னு சொல்லுவாங்க. நன்றி நன்றி நன்றி. வாங்க முதல்ல இருந்து மறுபடியும் வாங்க. தனலட்சுமி அம்மா வாங்க. முதல் பாட்டு படிங்க. அடுத்த ரவுண்டு. தனலட்சுமி அம்மா இருக்காங்களா? சிற்றம்பலம். கண்கள் இரண்டும் அவன் கழல் கண்டு களிப்பன ஆகாதே. காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு
கடைப்படுமாகாதே. மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே. மாலரியா மலர் பாதம் இரண்டும் வணங்குதுமாகாதே. பண்களி கூர்தரு பாடலொடாடல் பயின்றிடுமாகாதே. பாண்டி நன்னாடுடையான் படையாட்சிகள் பாடுதுமாகாதே. விண்களி கூர்வதொர் வேதம் வந்து வெளிப்படுமாகாதே. மீன்வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிடே. விண்களி கூர்வதொர் வேதகம் வந்து வெளிப்படுமாகாதே. மீன்வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிடிலே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தை படிக்கும்போது ஒரு சீர் வச்சு ஒரு சீர்ன்ற ஒரு சொல்லு, அந்த சீரை வச்சு அதை பிரிப்பாங்க. அது சீர் ஆசிரிய விருத்தம், எழு சீர் ஆசிரிய விருத்தம், எண் சீர் ஆசிரிய விருத்தம்னு சில ஒரு வரியில 6 சொல்லு இருந்தா 6 சீர், 7 இருந்தா 7 சீர், 8 இருந்தா எண் சீர். அதே மாதிரி இதுல மிக நீளமான பாடல் இந்த திருப்படையாட்சி. இதுக்கு 12 சீர்னு பேரு. முதல் இதுல வந்து 6 வரி இருக்கும், அடுத்ததுல ஒரு 6 வரி இருக்கு. அந்த 6 6 12 சீர். அந்த 12 சீரும் 4 முறை வரும். 12 48ன்னு கணக்கு சொல்லுவாங்க. ஆனா அந்த 12 சீரை படித்தால் 12 திருமுறையை படித்த புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். சில பேர் 12 ராசின்னு சொல்றது ஒரு வழக்கம். 12 ராசி நமக்கு நன்மை செய்யும் அப்படின்னு சொல்றதும் ஒரு மரபு. வாழ்க வாழ்க. அடுத்து 2வது பாட்டியா? ஆமா ஆமா. யார் படிக்குது? ஒன்றினோடு ஒன்றும். பாடி சித்ராமா வாங்கம்மா. இருக்கீங்களா? சிவாயம். இலங்கையில தேவிகா அம்மா வந்திருக்காங்க. முதல்ல இல்ல. கோபால் சரிதா வாங்க. ஐயா நான் கேள்வி கேட்டேன் ஐயா. விண்களில் கூறுவதோர் வேதகம் வந்து வெளிப்படுமாகாதேன்னு போட்டுருக்காங்களே, அப்ப வேதம் வந்து விண் அப்படி அது என்ன அர்த்தம் ஐயா? விண்களி கூறுவதோர் எதுலமா எங்க இருக்குமா அது? அந்த கண்கள் 2 பாட்டிலே இருக்கும். விண்களி கூறுவதோர் வேதகம் வந்து வெளிப்படும். அதாவது அந்த வேதகம் என்ற சொல்லுக்கு வேதித்தல், ரசாயன மாற்றம்னு சொல்லுவாங்க. மண்ணிலிருந்து விண்ணுக்கு செல்லுதல், விண்ணிலிருந்து பிறகு மண்ணுக்கு வருதல். நம்ம செஞ்ச புண்ணியத்தினால விண்ணுக்கு போலாம். ஆனா விண்ணிலிருந்து மீண்டும் இங்க மண்ல வந்துதான் பெருமானுடைய திருவருளை அடைய வேண்டும். அதனாலே விண்ணகம் கூறுவதோர் வேதகம் வந்து வெளிப்படுமாகாதே. நன்மைகளை செய்து விண்ணோரா போனாலும் ஆனால் அது வந்து மாற்றம் அல்ல. அந்த விண்ணவர்களும் இங்கே மண்ணிலே வந்து பெருமானிடத்திலே அருள் பெறுதல். புவனியில் போய் பெறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றார் என்று நோக்கி திருப்பெருந்துறையை வாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்க்கருணையும் நீயும் அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ளவல்லாய் அறமுதே பள்ளி எழுந்தழனே. புண்ணிய செய்து விண்ணுலகத்துக்கு சென்றாலும் மீண்டும் மண்ணுலகத்திலே வந்தான் அருள் பெற வேண்டும் என்பதை விண்களி கூறுதாரு வேதகம் வந்து வெளிப்படுமா என்ற அந்த வேதகம் என சொல்லுக்கு ரசாயன மாற்றம்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. ஐயா அதிலே இருக்குது ஐயா, மீன் வலை வீசிய காணவன், அது ஒரு கதையா ஐயா? யாருக்கு மீன் வலை வீசிய அந்த மாதிரி வெளிப்படும் ஆயிடுன்னு? அது வந்து 64 விளையாடல்ல வரும். பெருமான் வந்து மீனவனா வந்து அருள் செய்தான்னு திருவிளையாடல் புராணத்துல பாடிப்பாங்க. 64 விளையாடல் அது ஒரு திருவிளையாடல் தான். அப்ப அது எப்படி ஐயா? நாயனார் புராணத்தை நம்ம மாணிக்க வாசகர் அது முன்னாடியே சொல்லிட்டாரு. திருவிளையாடல் புராணம் மதுரையில நடந்தது தானே, அவர் மதுரையில இருந்தார் அல்லவா, அதனால அதை சொல்றாரு.
சரிங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. மீனாட்சி மீன் வலை போட்டுதான் பிடிப்பாரு. மீனாட்சி மதுரையில சொக்கநாதன் தான் 64 திருவிழாவை செய்தான். அதை வச்சுதான் திருவிழாவில் புராணமே பாடினார் பரஞ்சோதி முனிவர். அந்த 64 திருவிளையாடல ஒரு திருவிளையாடல் அவன் மீனவனாய் வந்து காட்டுல இருக்கிற அர்ஜுனனுக்கு அருள் செய்தான் அப்படின்னு சொல்லு. அவன் மீனவனாய் இருந்தான். ஆனால் காணவனாகிய அந்த வேடனாகிய அர்ஜுனனுக்கு வந்து அருள் செய்தான், பாசுபதம் கொடுத்தான். அந்த செய்தியை சொல்ற பாட்டுன்னு வரலாறு சொல்றது ஒரு மரபு. சரிங்க. நமச்சிவாய. நமஸ்கார். நமஸ்கார். தேவி காட்டூர் தேவி புத்தகம் வச்சிருக்கலாமா? மல்லிகாமா வாங்க. ஐயா கோபால் சரிதா கூப்பிட்டீங்களா ஐயா? பாடுங்கம்மா. பாடுங்க. மியூட் எடுக்கலங்க ஐயா, அதனாலதாங்க ஐயா. ரெண்டாட்டி கூப்பிட்டாரு. மியூட் எடுக்கலங்க ஐயா. சரி சரி இப்ப பாடுங்க. ரெண்டாவது பாட்டு. திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகரைய மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒன்றினோடொன்று மோரைந்தி நோடு ஐந்தும் உயிர் பருமாகாதே. உன்னடியாரடியார் அடியோமென உழிந்தன மாகாதே. கன்றை நினைத்தெழுதாயன வந்த கனகது வாகாதே. காரணமாகும் மனது குணங்கள் கருத்துருமாகாதே. நன்றிது தீதன வந்த நடுக்கம் நடந்தன ஆகாதே. நாமுமெல்லாம் அடியாருடனே செல நன்னுது மாகாதே. என்றுமென் அன்பு நிறைந்த பரவமும் தெய்தூவதாகாதே. ஏருடையான் எனை ஆளுடைய நாயகன் என்னுள் புகுந்திடிலே. ஏருடையான் எனை ஆளுடைய நாயகன் என்னுள் புகுந்திடலே. திருச்சிற்றம். நன்றிங்க ஐயா. தமிழுக்கு சிறப்பு என்ன கேட்டா முத்தமிழ்னு சொல்லுவாங்க. இயல் இசை நாடகம்னு. அந்த இசை இருக்குதே, அது என்ன பண்ண சொற்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து சொல்லும். இயல் என்பது அந்த சொற்களை பிரிக்கும். சொல்ல பிரிச்சா பொருள் தானா வரும். அப்படி பொருள் தானா வருகிற போது நாம் படிக்கிற பொருளாகிய சிவன் வந்து நம்முடைய உள்ளத்திலே நாடகமாடுவான் என்று சொல்றது ஒரு மரபு. அதனால என்னை என்றும் என் அன்பு நிறைந்த பரா அமுது எய்துவது ஆகாது அப்படின்னு சொல்ல பிரிச்சா பொருள் தானா விளங்கிடும். இசையில அப்படி பாட முடியாது. அதனால இசை பாடும் போது என்று அன்பு நிறைந்த பராவமுதைதுவதாகாதே. என்னுடைய என்னை ஏருடையான் என்னை ஆளுடை நாயகன் என்னுள் புகுந்திடில் எனக்கும். ஆளுடைன்னு சொல்ல ஆள் உடையான். நான் என்ன ஆளாகி அவனுக்கு அடிமையா இருவன். என்னை உடையவன் அவன் உடையவனா இருக்கிறான், நான் ஆளாக இருக்கிறேன். அவன் எனக்கு தலைவனா இருக்கிறான், நான் எனக்கு அடிமையா இருக்கிறேன். சொல்ல பிரிச்சா பொருள் தானா விளங்கும். அதான் நம்முடைய திருமுறையின் சிறப்பு, தமிழின் சிறப்பு, திருமுறையின் சிறப்பு. வாழ்க வாழ்க. அடுத்து மல்லிகாமா வாங்க. படிக்கிறங்க ஐயா. நேசமுள்ள அடியார்கள். மூணாவது படிக்கிறங்க ஐயா. மாணிக்கவாசகர் பெருமான் மலர் திருவடிகள் போற்றி போற்றி. பாந்தம் விகார குணங்கள் பறித்து மறிந்திடுமாகாதே. பாவனையாய கருத்தினில் வந்த பராமுதாக அதே. அந்தம் இல்லாத அகண்டமும் நம்முள் அகப்படுமாகாதே. ஆதி முதல் பரமாய பரஞ்சுடர்
அண்ணுவதாகாதே. தேந்துவர் வாய்மட வாரிடரானவை சீந்திடுமாகாதே. சேலன கண்கள் அவன் திருமேனி திளைப்பன ஆகாதே. இந்திர நாள இடர்பிறவி துயர் ஏகுவதாக அதே. என்னுடன் நாயகனாகிய ஈசன் எதிர்ப்படும் ஆடியிலே. என்னுடன் நாயகனாகிய ஈசன் எதிர்ப்படும் ஆயிடிலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. இந்த பிறவி எப்பேற்பட்ட பிறகுனா இந்திர ஞால பிறவி அப்படின்னு சொல்லுவோம். இந்திர ஞாலம்னா கண்கட்டு வித்தை. எந்த நேரத்துல நம்ம வாழ்க்கையில இன்பமா இருப்போம், எந்த நேரம் துன்பம் சொல்ல முடியாது. நம்முடைய செய்த வினைகளுக்கு ஏற்ற மாதிரியே நமக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். எப்ப இன்பம் வரும் எப்ப துன்பம் வரும்னு சொல்ல முடியாது. அதனால இது ஒரு கண்கட்டு வித்தைன்னு சொல்றதற்கு அடையாளமாக அதை இந்திர ஞால இடப்பிறவி என்று சொல்கிறார். அந்த இடப்பிறால துயரமும் வரும் இன்பமும் வரும். துயரம் வந்து நம்முடைய தீவினையாலே வருவது, இன்பம் என்பது நம்முடைய நல்வினையினாலே வருவது. ஆனா நல்வினையின் தவிர நாம் செய்யறதா அதை நமக்கு ஊட்டுறதா அவனுடைய வேலை. அதுக்காக தான் அவன் எழுந்தருளுகிறான். என்னுடைய நாயகன் ஆகிய ஈசன் எதிர்ப்படுமாயிடிலே. அவன் என்ன பண்ணுவான்? என்னுடைய வினைக்கு ஏத்த மாதிரி எனக்கு இன்பத்தையும் தருவான் துன்பத்தையும் தருவான். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. வாழ்க வாழ்க. அடுத்து எண்ணிலியாகிய உமா அம்மா வாங்க. முன்னணியார் மூலம் ஆகம் அடைந்தோம். குன்றத்தூர் உமா அம்மா வாங்க. திருச்சிட்டமலையா என்னுடைய சிவனை போட்டு சிவாய் மாணிக்க மலரடிகள் போட்டு என்ன நீ யார் மூலையாகம் அலைந்து உடன் இருபுறம் ஆகாதே. எல்லையில்லாமார் கருணை கடல் இன்றி நிவதாகாதே. நன்மணி நாதம் முழங்கி என் உள்ளுர நன்னுவதாகாதே. நாதம் மணி திருநீட்டி நினைத்தலும் நன்னுவதாகாதே. மன்னிய அன்பரில் என் பணி முந்துரவைகுவதாகாதே. மாமரையும் அறியாமல் மலர் பாதம் வணங்குவதும் ஆகாதே. இன்னியல் செங்கலு நீர்மலர் எந்தலை எய்வது ஆகாதே. என்னை உடை பெருமான் அருள் ஈசன் இருந்தருள பெருளே. இன்னியல் செங்கலு நீர்மலர் எந்தலை எய்வது ஆகாதே. என்னை உடை பெருமான் அருள் ஈசன் எழுந்தருள பெரிலே. எழுந்தருள பெரிலே. எழுந்தருள பெரிலே. மணிவாசகர் பாடின பாடல்கள்லயே இந்த நீளமான பாட்டு. இந்த பாட்டு அது வந்து பன்னிரு சீர் ஆசிரிய விருத்தம்னு ஒரு இதுலயும் 12 வார்த்தைகளை வைத்திருக்கார். அந்த மாதிரி 4 வரிசைகள். அது 4 8 அது வந்து 8ஆ பிரிச்சு போட்டிருப்பாங்க. அப்ப அதனால அது 12 × 4 48 வார்த்தைகள் ஒரு பாடல்லையும். அது ஒரு சொல்லுக்கும் ஒன்றா சொல்லிக்கிட்டே போலாம் பொருள். அந்த மாதிரி பெருமானுடைய பொருளை எவ்வளவு நாளும் விளக்கலாம். ஆனால் இங்கே திருமுறை தமிழோசை என்பதனால நாம் அதை படிப்பதற்கு மட்டுமே முக்கியத்துவனால எல்லா சொல்லுக்கும் பொருள் சொல்ல முடியல. ஆனால் எல்லா சொல்லுக்கும் பொருள் உண்டு. எதுவும் இங்க அசைன்ற இல்லை. சில சொற்கள் அசைன்னு சொல்லுவாங்க, எந்த அசையும் இல்லை இங்க. ஏன்னு கேட்டா இது ஒன்னொன்னும் பெருமான் தன் கைப்பட எழுதிய வார்த்தைகள். எல்லா வார்த்தைக்கும் பொருள் உண்டு. அதை நாம பலகால் சிந்திக்க சிந்திக்க அது தானா நமக்கு பொருளை தரும் என்பதுதான் நம்முடைய சைவ மரபு. அதனால பெருமானை நம்ம நினைக்க 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 அது ஊற்று வெள்ளம் போல ஒரு சொற்களுக்கும் பொருள் தானா தரும். அதை சிந்திக்கணும். இசையா பாடினா இசையா வரும், இயலா பாடினா பொருளை சொற்களை பிரிச்சா பொருள் தானா தரும். வாழ்க வாழ்க. நன்றி. அடுத்து அது நம்முடைய அனுபவத்தை பொறுத்ததுதான். அடுத்து மண்ணினில் மாய் மதித்து வகுத்த நித்திலா அம்மாவாங்க. நித்திலா கூட பாடலையா? யாருமா கூப்பிடுறமா? வரிசையா கூப்பிடுறமா. நித்திலா அம்மாவாங்க. வாழப்பாடி சித்ராமா கூப்பிட்டா வரல. அடுத்து வேணா பாடுங்க.
பாடுமா நித்யாம்மா பாடுமா. திருச்சிற்றம்பலம். மண்ணினில் மாயை மதித்து வகுத்த மயக்கருமாகாதே, வானவரும் அறியா மலர் பாதம் வணங்குது மாகாதே, கண்ணிலி காலம் அனைத்தினும் வந்த கலக்கருமாகாதே, காதல் செய்யும் அடியார் மனம் இன்று கழித்திடுமாகாதே, பெண்ணலியான நாமென வந்த பிணக்கருமாகாதே, பேரறியாதே அநேக பவங்கள் பிழைத்தன ஆகாதே, எண்ணிலியாகிய சித்திகள் வந்தனை எய்துவதாகாதே, என்னை உடை பெருமான் அருள் ஈசன் எழுந்தருள பெரிலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வேதியர் செல்வி. மண்ணினில் மாயை மதித்து வகுத்த மயக்கருமாகாதே. பெருமான் மாயை என்று இரண்டு விதமாக தந்தார். ஒன்று இந்த உலகிலே மயங்குவது, என்னோடு நாம் அருளியல் செல்வதற்காக அவன் தந்த மாயா தனுவிளக்கு இந்த உடம்பு. அதனால அந்த மாயையை இருவகையாக பிரித்து நாம் மண்ணிலே மயங்கவும் செய்யலாம். அப்ப இது பெருமான் கொடுத்த கொடையாகிய இந்த உடம்பு அவனுக்குரிய அந்த மாயாதனு விளக்கை அவனுக்காக பயன்படுத்தி, தலையே நீ வணங்காய், கண்காள் காண்மின்களோ, செவிகாள் கண்மின்களோ, மூக்கே நீ முரளாய், வாயே வாழ்த்து கண்டாய், நெஞ்சே நீ நிலையாய், கைகால் கூப்பி தொழில் ஆக்கையால் பயனன் கால்களால் பயனென்று அதை பெருமானுடைய பணிக்கும் செலுத்தலாம். மனதா செல்கதை காட்டிட போற்றும் திரு அங்கமாலேன்னு சொல்லுவார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த 5வது பாட்டு, பொன்னியலும் திருமேனி. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடிகளா பெருமான் திருவடிகள் திருவடி வணக்கம் என்பது பெருமானுக்குரியது. வணக்கம் நின் திருவடி மையல் கொண்டோர் பட்னத்தார் பாட்டு. வாழ்க வாழ்க. நன்றிங்க. திருச்சிற்றம்பலங்கய்யா. பொன்னியலும் திருமேனி வெந்நீரு பொழிந்திடுமாகாதே, பூமழை மாதவர் கைகள் குவிந்து பொழிந்திடுமாகாதே, மின்னியல் நுண்ணிடையார்கள் கருத்து வெளிப்படுமாகாதே, வீணை முரன்றெழும் ஓசையில் இன்பம் மிகுத்திடுமாகாதே, தன்னடியாரடியன் தலை மீது தழைப்பன ஆகாதே, தானடியோம் உடனேயே புகுந்து உடனேய வந்து தலைப்படுமாகாதே, இன்னியம் எங்கும் நிறைந்தினிதாக இயம்பிடுமாகாதே, என்னை முன்னாளுடைய ஈசன் என்னத்தன் எழுந்தருள பெரிலே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலங்கய்யா. இன்னியமெங்கும் நிறைந்தினிதாக இயம்பிடுமாகாது என்று நல்ல இனிமையான ஓசைகள். அது 10 வகையான ஓசைகள் கேட்கும்னு நம்ம திருமூலர் பாடுவார். மணி ஓசை, சங்கோசை, பறை ஓசை அப்படின்னு 10 விதமான ஓசைகளை சுட்டி காட்டுவார். அதுக்கு இன்னியம்னு பேரு. பெருமான் எழுந்தருளினால் அந்த ஓசைகள்லாம் நம்முடைய உள்ளத்திலே எழும். அந்த ஓசைகள் எழ வேண்டுமானால் பெருமானை நோக்கி நெட்டை கூட வேண்டும். அந்த நெட்டை கூடலுக்கு முன்னாடி கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அப்புறம் நெட்டை கூடல். முதல்ல பெருமானுடைய புகழை கேட்கணும், அப்புறம் அதை சிந்திக்கணும், அப்புறம் தெளியணும். தெளிந்தால் நெட்டை கூடல் தானாக அமையும் என்பதுதான் நம்முடைய பண்டைய மரபு. வாழ்க வாழ்க. அப்படி அமைகிற போது அந்த இன்னியமாகிய 10 வகையான ஓசைகள் நம்முடைய உள்ளத்திலே கேட்கும் என்று திருமூலர் திருமந்தில அந்த யோக நூல்ல பாடியிருக்கார். வாழ்க வாழ்க. நான் சொல்லியலாதழு போரூர் செண்பவல்லியம்மாள். திருச்சிற்றம்பலம். சொல்லியலாதெழு தூமணி ஓசை சுவை தருமாகாதே, துண்யன என்னுளம் அந்நிய சோதி தொடர்ந்தெழுமாகாதே, பல்லியல்பாய பரபர வந்த பரபரமாகாதே, பண்டறியாத பர அனுபவங்கள் பரந்தெழுமாகாதே,
வில்லியல் நன்னுதலார்மயல் என்று விளைந்திடுமாகாதே. விண்ணவரும் அறியாத விழு பொருள் இப்பொருளாகாதே. எல்லையிலாதன என் குணமானவை எய்திடுமாகாதே. இந்து சிகாமணி எங்கரையால எழுந்தருள பெரிலே. இந்து சிகாமணி எங்களையால எழுந்தருள பெரிலே. நன்றி ஐயா. சொல்லியலாதழு தூமணி ஓசை சுவை தருமாகாதே. நம்ம அந்த மாதிரி நெட்டை கூட்டினா அதுல மணி ஓசை வரும். அந்த மாதிரி 10 வகையான ஓசைகள் வரும். அந்த ஓசை எதை குறிக்கும்? ஓங்காரத்தை குறிக்கும். அந்த ஓங்காரம் என்ன செய்யும்? நம்ம பெருமானுடைய திருநாமமாகிய அஞ்செழுத்து என்ற சொல்லிலே போய் நம்மை ஆட்படுத்தும். அப்படி ஆட்படுத்துகிற போது உள்ளத்திலே இன்பம் தானாக மிகும். அதுதான் சுவை என்ற சொல்லி காட்டுகிறார். அதனால சொல்லியலாதழு தூமணி ஓசை சுவை தருமாகாதே. அந்த மணி ஓசை ஓங்காரத்தின் மூலமாக அஞ்செழுத்தை உணர்த்தி நம்முடைய உள்ளத்திலே ஒரு விதமான சுவையை உண்டாக்கும். அந்த சுவைதான் அமுதம் என்று சொல்லுவார்கள். அதான் நெட்டையினுடைய பலன். வாழ்க வாழ்க. அடுத்து சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். ஐயா சிறப்பு சிறப்பு ஐயா. சங்கு திரண்டு முரண்டெழு ஓசை தழைப்பன ஆகாதே. சாதி விடாத குணங்கள் நம்மோடு சலித்திடுமாகாதே. அங்கிது நன்றிது நன்றெனும் மாயை அடங்கிடுமாகாதே. ஆசையெல்லாம் அடியார் அடியோம் என்னும் அத்தனை ஆகாதே. செங்கையல் உன்கண் மடந்தைய சிந்தை திளைப்பன ஆகாதே. சீரடியார்கள் சிவ அனுபவங்கள் தெரிந்திடுமாகாதே. எங்கு நிறைந்த முதூரும் பரம் சுடர் எழுதுவதாகாதே. ஈரறியா மறையோ நினையாள எழுந்தருள பெரிலே. எங்கு நிறைந்த முதூரும் பரம் சுடர் எழுதுவதாகாதே. ஈரறியா மறையோ நினையாள எழுந்தருள பெரிலே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சங்கு திரண்டு முரண்டெழுமோசை தழைப்பன மணி ஓசை மாதிரி சங்கோசையும் கேட்கும். அப்படி கேட்கிற போது என்ன வரும்? சாதி விடாத குணங்கள் நம்மோடு சலித்திடுமாகாதே. நம்ம பலவிதமான ஜாதிகளை சொல்லி ஜாதி கணக்கெடுப்புலாம் எடுக்க சொல்றாங்க. ஜாதி வேணான்ற அவன் கணக்கெடுப்புலாம் இல்லைன்னு சொல்றாங்க. எது உண்மையான சாதி? அதெல்லாம் ஜாதிலாம் கிடையாதுங்க. பிறப்பினால சாதி கிடையாது. வெறும் ஆண் பெண் அதான் ஜாதி. ஆண் ஜாதி பெண் ஜாதி அப்படின்னு சொல்றதுக்கும் அந்த ஆண் ஜாதி பெண் ஜாதி கூட உலகியல் நிலை. ஆனா அருளியல் நிலையிலே எது சாதி? இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். அதான் சாதி. சாதி பிறப்பொழிய வேலை சாற்றுங்கால் இட்டார் பெரியோர் இடாதார்கள் ஔவையார் சொல்லி காட்டுவார். அப்ப இட்டவர்கள் பெரியவர்கள், அதை பெறுபவர்கள் சிறியவர்கள். அப்ப அதுல கூட பெருமை சிறுமை இருக்கா அப்படின்னு இல்லை. பெரியோர் என்பது என்னது? இட்டார். நான் இட்டாரா நான் என்ற இட வரும். அவன் தன்னை பெருசா நினைச்சுப்பான். அது ஆணவத்தின் அடையாளம். இடாதார் இழிகுலத்தோர். அதாவது பெற்றுக்கொள்கள் சிறியவர்கள். சிறியவர்கள் என்பது அடங்கியிருப்பார்கள். அது சிறுமை என்பது நம்மை ஆணவ அடக்கத்திலே செலுத்தும் என்ற வகையிலே பொருள் செய்வதும் உண்டு. வாழ்க வாழ்க வாழ்க. சங்கு ஓசையே வந்து ரொம்ப சிறப்பான ஓசை தானே ஐயா? ஆமா ஆமா. அதாவது 10 விதமான ஓசைகள்ல மணி ஓசை, சங்கோசை, பறை ஓசை அப்படின்னு மத்தள ஓசை அப்படின்னு 10 விதமா காட்டுவார் நம்முடைய இது திருமூலத்துல. அதை எடுத்து பார்த்தா தெரியும். வந்து இறந்த வீட்டுல வந்து சங்கு ஊதுவாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமா. அவர்கள் அனுபவத்துக்கு ஏற மாதிரி அந்த ஓசை கேட்கும். சில பேருக்கு சங்கோசை கேட்கும், சில பேருக்கு மணி ஓசை கேட்கும், சில பேருக்கு சிலம்போசை கேட்கும், சில பேருக்கு பறை ஓசை கேட்கும். அப்படியே 10 விதமான ஓசைகள்னு சொல்லுவாங்க.
அப்படி 10 விதமான ஓசைகளை கேட்பதுதான் பக்தர்கள்னு சொல்றதும் ஒரு மரபு. சொல்லுக்கு ஏத்த மாதிரி சொல்லுவாங்க. முடிஞ்சதையா வேற என்ன இருக்காங்களா? இன்னொரு சுற்று படிச்சிடலாயா? என்ன 8 பேர் இருக்காங்க. மணி 6:20. சரி சரி 6:20 முக்கியமான பாட்டு. கண்கள் இரண்டும் அவன் கழல் கண்டு கலிப்பனாகாதே, காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைபடுமாகாதே, மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே, மாலறியா மலர் பாதம் இரண்டும் வணங்குவதும் ஆகாதே, பண்களி கோதொரு பாடலொடாடல் பயின்றிடுமாகாதே, பாண்டி நல்லாடுடையான் படையாட்சிகள் பாடுதுமாகாதே, விண்களி கூர்வதொரு வேதகம் வந்து வெளிப்படுமாகாதே, மீன்வலை வீசிய கானகன் வந்து காணவன் வந்து வெளிப்படுமாயிடிலே, மீன்வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிடிலே. திருச்சிற்றம்பலம். மாலறியா மலர்பாதம் இரண்டும் வணங்குதுமாகாதே. திருமாலம் பெருமனும் யான் எனது செருக்கோடு செய்ததனாலே அந்த பாதத்தை அறிய இயலவில்லை. ஆனால் நாம் அவனை ஆணவத்தான் இருந்து அடங்கி நின்று வணங்கினால் அந்த மலர்பாதம் நமக்கும் கிட்டும் என்ற வகையில மாலறியா மலர்பாதம் இரண்டும் வணங்குதுமாகாதே என்று சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. பத்மாவதி. சிவாய நமயா சிவாய நமயா. ஒன்றினொடொன்றும் ஓர் ஐந்தினொடைந்தும் உயிர்ப்பதுமாகாதே, உன்னடியாரடியாமடியோம் என உய்ந்தனாகாதே, கன்றை நினைந்தெழுதாயன வந்த கனகது ஆகாதே, கன்றை நினைந்தெழுதாயன வந்த கனகது ஆகாதே, காரணமாகும் அநாதி குணங்கள் கருத்தொருமாகாதே, கன்றை நினைந்தெழுதாயன வந்த கனகது ஆகாதே, காரணமாகும் அநாதி குணங்கள் கருத்தொருமாகாதே. நன்றி ஐயா. அதோட முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் என்றும் என் அன்பு நிறைந்த பராமுதைகுவதாகாதே, ஏருடையான் யாளுடை நாயகன் என்னுள் புகுந்திடிலே. முழு பாட்டையும் படிச்சீங்களா? 3வது வரி படிச்சீங்களா? படிச்சீங்கன்னு நினைக்கிறேன். நாமும் மேலாம் யாருடனே அப்படி படிங்க. 3வது வரை நன்று தேதன வந்த நடக்க படிச்சீங்களா? பாட்டு வந்து மொத்தம் 4 வரி இருக்குது. 8 வரியில ஒரு வரியிலயும் 12 அது. ஆமாய்யா ஆமாய்யா, அதாவது சரிங்க ஐயா. ஆமா, நன்றி தீதென வந்த நடுக்கம் முதல்ல இருந்து படிக்கணும் பாட்ட. சிவ சிவா. ஒன்றினொடொன்றும் ஓர் ஐந்தினொடைந்தும் உயிர்ப்பதுமாகாதே, உன்னடியாரடியாரடியோம் என உய்ந்தனாகாதே, கன்றை நினைந்தெழுதாயன வந்த கனகதுமாகாதே, காரணமாகும் அநாதி குணங்கள் கருத்துருமாகாதே, நன்றிது தீதென வந்த நடுக்கம் நடந்தனாகாதே, நாமும் எல்லாம் அடியாருடனே செல்ல நன்னுவதாகாதே, என்றும் என் அன்பு நிறைந்த பராமுதைகுவதாகாதே, ஏருடையான் யாளுடை நாயகன் என்னுள் புகுந்திடிலே, ஏருடையான் யாளுடை நாயகன் என்னுள் புகுந்திடிலே. நன்றி ஐயா. நன்றி தீதன வந்த நடுக்கம் நடந்தனாகாதே. எது நல்லது எது கெட்டது? பாடினா நல்லதா கேட்டா நல்லதா? என்ன பாடவே கூப்பிடலையே அது நல்லதா? இல்ல என்ன கேட்க விட்டாங்களா அது நல்லதா?
எது நல்லது நம்ம தான் டிசைட் பண்றோம் இல்லையா? நன்றி ரெண்டுமே நல்லது ஐயா. ஐயா பாட சொன்னா நல்லது, கேட்க சொன்னா அதை விட நல்லது. வெரி குட். அதான் முக்கியம் இல்ல. பாடினா ஒரு வாயை திறந்து பாடினா ஒரு புண்ணியம், காதா இப்ப கேட்டா 2 காதால கேட்டா 2 புண்ணியம். சரியா? அதனால அந்த நம்மள கூப்பிடலேன்ற நடுக்கம் தேவையில்லை, நம்மள பாட சொன்னாங்களே ஐயோ நம்ம கேட்க முடியலன்ற அந்த நடுக்கமும் தேவையில்லை. 2மே நல்லதுதான். நன்றி தீதர வந்த நடுக்கம் நடந்தன ஆகாது. ஒரு நாளைக்கு பாடலாம், ஒரு நாளைக்கு கேட்கலாம் இல்லையா? ஆனா நேத்து பாடினா எனக்கு இன்னைக்கு காப்பிடலான்றதை விட நேத்து கேட்டா இன்னைக்கு என்ன கேட்க விடலன்றதும், அதாவது உள்ளத்திலே உள்ள நடுக்கம், அந்த நடுக்கம் தீர்ந்தால் எல்லாம் சிவமயமாகும். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. நல்லது. அடுத்து தேவகி மாறுவீங்களா? தேவகி கணேசன் வாங்க. தாமோதர ஐயா வாங்க. ஐயா நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். பந்த விகார குணங்கள் பறிந்து மறிந்திடும் ஆகாதே, பாவனையாய கருத்தினில் வந்த பராமுதாகாதே, அந்தமில்லாத அகண்டமும் நம்முள் அகப்படும் ஆகாதே, ஆதி முதல் பரமாய பரஞ்சுடர் அண்ணுவதாகாதே, செந்துவர் வாய்மடவாரிடரானவை சிந்திடுமாகாதே, சேலன கண்கள் அவன் திருமேனி திளைப்பன ஆகாதே, இந்திர ஞால இடர்பிறவி துயர் ஏகுவதாகாதே, என்னுடை நாயகனாகிய ஈசன் எதிர்படும் ஆயிலே, என்னுடை நாயகனாகிய ஈசன் எதிர்படும் ஆயிடிலே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. பந்த விகார குணங்கள் எது நம்மை பந்தித்திருப்பது? நம்முடைய 50 ஆசைகள் தான். அது நமக்கு தருகிற அந்த முக்குணங்களை விட்ட பெருமானுடைய எண்குணங்கள் வந்து நம்மேலே படிரும் என்பதுக்கு அடையாளம். வாழ்க வாழ்க. அடுத்து எண்ணணியார் முலை சிவலலிதா லோகநாதன் வாங்கம்மா. இருக்காங்களா? சிவலலிதா அம்மா வாங்கம்மா. லோகநாதன். அடுத்து காந்திமதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். எண்ணணியார் முலையாகும் அலைந்துடன் இன்புறுமாகாதே, எல்லையில் மா கருணை கடல் இன்றி இது ஆடுதுமாகாதே, நன்மணி நாதம் முழங்கி என் உள்ளுர நன்னுதமாகாதே, நாதனி திருநீற்றினை நித்தலும் நண்ணுவதாகாதே, மன்னிய அன்பரில் என் பணி முந்துர வைகுவதாகாதே, மாமரையும் அறியாமலர் பாதம் வணங்குதுமாகாதே, இன்னிய செங்கழு நீர் மலர் என் தலை எய்துவதாகாதே, என்னை உடை பெருமான் அருளி எழுந்தருளப் பெரிலே, என்னுடை பெருமான் அருள் ஈசன் எழுந்தருளப் பெரிலே. நன்மணிநாதம் முழங்கியன் உள்ளுர நண்ணுவதாகாதே. பூஜை பண்ணும் போது மணி அடிக்கிறான். அந்த மணி வாசம் எதுக்கு? இருக்கிறவங்களாம் அழைக்கிறது, அது ஒரு மரபு. சாமி இது அது பண்ண பாம்பா நான் மணி அடிச்சு கூப்பிட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கறது, அது உலகியல் நிலை. ஆனால் இந்த மணி ஓசை எல்லாருக்கும் கேட்கறது மட்டுமல்ல, என்னுடைய உள்ளத்திலே கேட்க வேண்டும். அதனால நன்மணிநாதம் முழங்கி என் உள்ளுர நண்ணுவதாகாதே, என்னுடைய உள்ளத்திலே இந்த மணி ஓசை கேட்க வேண்டும். அதுதான் உண்மையான நெட்டை கூட. வாழ்க வாழ்க. அடுத்து சிவ புனிதவதி அம்மாவாங்க. சிவ புனிதவதி அம்மா. சிவாய நமங்க ஐயா. வாங்கம்மா. 5வது பாட்டுங்களா ஐயா? ஆமாமா, 5வது பாட்டு மண்ணினில் மாயை. சரிங்க. சிவாய நமங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மண்ணின் மாயை மதித்த வகுத்த மழக்கருமாகாதே,
வானவரும் அறியார் மலர்பாதம் வணங்குதும் ஆகாதே. கண்ணிலி காலம் அனைத்தினும் வந்த கலக்கருமாகாதே. காதல் செய்யும் அடியார் மனம் இன்று கழித்திடமாகாதே. பெண்ணலியான் நாமென வந்த பிணக்கருமாகாதே. பேரறியாத அநேக பாவங்கள் பிழைத்தன ஆகாதே. எண்ணெளியாகிய சித்திகள் வந்து என எழுதுவதாகாதே. என்னை உடை பெருமானருளீசன் எழுந்தருள பெரிலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. எண்ணிலியாகிய சித்திகள் வந்தமை எய்துவதாக என்று அட்டமா சித்திகள் என்ன, அந்த அட்டமா சித்திகளை நம்ம இவர் பாடியிருப்பார் ஞான சம்பந்த பெருமான் திருக்காலத்துல. அட்டமா சித்திகள் அனைதரு காலத்தி வட்டவார் சடையனை வழலணி காணியான் திட்டனான் மறைவல ஞான சம்பந்தன் சொல் இட்டமா பாடுவார்க்கு இல்லையாம் பாவமேனு. அந்த அட்டமா சித்திகள் நமக்கு அமைந்தால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்ற வகையில அந்த 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 அட்டமாசியை தரவல்லது அந்த ஞான சம்பந்த தமிழ் என்று அதை பதிக பலனாக திருக்காலத்துல பாடியிருப்பார். அந்த அட்டமா சித்திகள் எப்படின்னா பெருமானை நினைவதாலே அமையும். எண்ணிலையாகிய சித்திகள் வந்து எமை எய்துவதாகாதே. அந்த சித்திகள் தானா வந்தாமன, நானா தேடி போய் எனக்கு இத்தனை நான் கத்துக்கணும் வந்தேன் அப்படின்னு சொல்றத வர, ஆனால் அது தானாக வந்து அமைய வேண்டும். வந்து என எய்துவதாகாதே. என பெருமானை நினைக்க 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 அந்த சித்திகள் நம்முடைய உள்ளத்தில தானாக வந்து அமையும் என்று சொல்வார்கள். அதான் அட்டமா சித்திகள் அனைதரு காலத்தி அப்படின்னு பாட்டார். நம்முடைய திருமணம் இல்லாத பொருள் எதுவுமே இல்லை, எல்லாம் இங்க திருமணிலே இருக்குது. வாழ்க வாழ்க. அடுத்து பொன்னியலும் திருமேனி 6வது பாட்டு. ரயில்வே சித்ராமாவாங்க. பாட்டு பாடுறேன் சாமி, வேற யாராவது பாட சொல்லுங்க சாமி. சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா. ரயில் வந்தது. வாழ்க. சிவலலிதா லோகநாதன் மியூட் ஓபன் பண்ணுங்க அவங்களுக்கு. இருக்கா? சிவலலிதா லோகநாதன் மியூட் ஓபன் பண்ணணும். நடந்தது இல்லையா? வெளில போயிட்டாரா? நடராஜா வெளில போயிருப்பாரு, வருவார். கை தூக்குறாங்க. படிச்சுடலாம் ஐயா. ஐயா எத்தனாவது பாட்டுங்க ஐயா? இது வந்து 6வது பாட்டு. சரிங்க ஐயா. அடியன் பாடுறேங்க ஐயா, பாடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பொன்னியலும் திருமேன் மேனி வெந்நீரு பொழிந்திடுமாகாதே. பூமழை மாதவர் கைகள் குவிந்து பொழிந்திடுமாகாதே. மின்னியல் முன்னிடையார்கள் கருத்து வெளிப்படுமாகாதே. வீணை முரன்று எழும் ஓசையில் இன்பம் மிகுத்திடுமாகாதே. தன்னடியார் அடி என் தலை மீது தழைப்பன ஆகாதே. தான் அடியோமுடனே உய்ய வந்து தலைப்படுமாகாதே. இன்னியம் எங்கும் நிறைந்து இனிது ஆக இயம்பிடுமாகாதே. என்னை முன்னாளுடை ஈசன் என் அத்தன் எழுந்தருள பெரிலே. என்னை முன்னாளுடை ஈசன் என் அத்தன் எழுந்தருள பெரிலே. திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் சாமி மலரடிகள் போற்றி போற்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. என்னை முன் ஆளுடை ஈசன் என் அத்தன், அவன் எனக்கு உரியவன் இல்லையா? அதனால அவன் எழுந்தருளினால் என்ன பண்ணும்? அவனுடைய திருநீரு நம்முடைய கிடைக்கும். அதனாலே கைகள் குவியும். கைகள் குவிதுதான் பூமழை மாதவர் கைகள் குவிந்து பொழிந்தன ஆகாதே. நம்முடைய மனம் குவிந்து இருக்கிறது. இதனாலே கையை விரித்து வைத்துவாங்க. கையை குவித்தால் மனம் விரியும் அப்படி சொல்வதற்கான பொருளை சொல்லுவாங்க இங்க. வாழ்க வாழ்க. அடுத்து
ஏழாவது பாட்டு. சொல்லியலாதேடு. ஐயா படிச்சிருக்கியா? யார் யார்? ஐயா நீங்க படிங்கய்யா. சிவாய். சிற்றம்பலம். சொல்லியலாதெழு தூமணி ஓசை சுவை தருமாகாதே துன்னென என்னுளம் மன்னிய சோதி தொடர்ந்தெழுமாகாதே பல்லியல்பாய பரப்பர வந்த பரபரமாகாதே பண்டறியாத பரானுபவங்கள் பரந்தெழுமாகாதே வெள்ளியல் நன்னுதலார்மயலின்று விளைந்திடுமாகாதே விண்ணவரும் அறியாத விழுப்பொருள் இப்பொருளாகாதே எல்லையிலாதன என் குணமானவை எய்திடுமாகாதே இந்து சிகாமணி எங்களையாள எழுந்தருள பெரிலே இந்து சிகாமணி எங்களையாள எழுந்தருள பெரிலே. அந்த இந்து சிகாமணியா சந்திரசேகரன் எங்களையெல்லாம் ஆள வேண்டும் என்று அடியார்களுடன் சேர்ந்து ஆண்டவன் அவர்களை பெறுவதன் மூலமாக எங்களை ஆளை எழுந்தருள பெரிலே என்று அடியார் வணக்கத்தோடு கூடிய அந்த அருளுதல் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கடைசி பாட்டு சங்கு திரண்டு. நடராஜையா வந்துட்டீங்களா? சிவாய நம. இருக்காரா? சிவலலிதா லோகநாதன் மீட் ஓபன் பண்ணல. அவங்க வேற இன்னைக்கு பிறந்த நாள் எதுவும் சொல்லியிருந்தாங்க. அப்படியா? சொல்லிடுவோமே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலம் எண்ணில் நல்ல கரிக்கை ஆதமோர் குறைவிலை கண்ணின் நல்லகதோறும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்ல ஆரோடும் பெருந்தகரன்னு அவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிடுவோம். நன்றி 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 வணக்கம். கடைசி பாட்டு வேற யாராவது படிக்கிறீங்களா? விருப்பம் இருந்தா படிங்க. யாரும் படிக்கலாம். சிவாய நான் படிக்கிறேன். பத்மம்மா நிதானமா படிக்கணும், அவசரப்படக்கூடாது. சரிங்க ஐயா. சங்கு திரண்டு முரண்டெழும் ஓசை தழைப்பனாகாதே சாதி விடாத குணங்கள் நம்மோடு சலித்திடுமாகாதே அங்கிது நன்றெனும் மாயை அடங்கிடுமாகாதே ஆசையெல்லாம் அடியாரடியோம் எனும் அத்தனையாகாதே செங்கையல் உன் கண் மடந்தையர் சிந்தை திளைப்பனாகாதே சீரடியார்கள் சிவ அனுபவங்கள் தெரிந்திடுமாகாதே எங்கும் நிறைந்த முதோறும் பரஞ்சுடர் எய்குவதாகாதே ஈரறியாமறையோ நினையாள எழுந்தருள பெரிலே ஈரறியாமறையோ நினையாள எழுந்தருள பெரிலே ஈரறியாமறையோ நினையாள எழுந்தருள பெரிலே எழுந்தருள பெரிலே எழுந்தருள பெரிலே எழுந்தருள பெரிலே. சிவனே ஓம் நமச்சிவாய. சிவாய. எதுக்கு எழுந்தருளனா? ஆசையலாம் அடியார் அடியோமெனும் அத்தனையாவதற்காக பெருமான் எழுந்தருளும். நாம வாழ்க்கையில ஆசைப்படக்கூடாது, ஆனாலும் ஒன்றுக்கு ஆசைப்படலாம். எதுனா அடியாராகணும்னு ஆசைப்படலாம். ஏன்னா அந்த அடியார் தன்மைதான் நமக்கு அன்பை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால ஆசையை நீக்குவதற்காக அன்பை பெறுவதற்காக ஆசைப்படுதல். ஆனா அந்த ஆசை எப்படி இருக்கணும்? ஆசையலாம் அடியார் அடியோமென அத்தனை ஆகாதே என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அதை முடிச்சலாயா? மிச்ச நாளைக்கு கத்துக்கலாம். சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி நிதமர்ந்து நாராயணன்
அறியா நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதின் அருள் தாளினை பாடி போரார் வேற்கண்மடவி ஒன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. இதுக்குதான் பேரு சொல்லியவே சொல்லி ஏத்துகத்தல். அவர்த்த சொல்றதே கூட சேர்ந்து சொல்லி ஏத்துகத்தல். வாழ்க வாழ்க. அடுத்தது திருக்கதம் அடைக்க பட்டம்மாள் வாங்கம்மா. விடுமின் வெகுளி சிவாயம் இருக்கீங்களா? அடுத்தது எல்லாம் சரஸ்வதி அம்மா வாங்க. சிவாய நமங்கய்யா. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெருசாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே புடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. என்னுடைய புகழை களைவதற்காக அவனை போற்றுவோம் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. வாழ்த்து. சரஸ்வதி அம்மா. சரஸ்வதி அம்மா பாட சொல்லுங்க. மண்ணில் நல்ல வண்ணம் படிங்கம்மா. சரஸ்வதி அம்மா படி. இருக்கீங்களா? இருக்காங்க இருக்காங்க. குரல் கேட்டுக்க. மண்ணில் நல்ல வண்ணம் அவங்க இல்லைங்க ஐயா. வாங்க தாமோதர ஐயா படிங்கய்யா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்லதொரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்ல ஆளுடும் பெருந்தகை இருந்ததே. சிவாய் நம்ம. நன்றி. நடராஜர் அந்த லலிதா ஒரு மியூட் ஓபன் பண்ணல, அவங்கள பாட சொல்லுங்க. வாழ்க அந்தனர். சிவலலிதா லோகம் மியூட் ஓபன் பண்ணுங்க. சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமே கடைக்கண்களே. ஆறிது தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க விற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனகு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுதக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். பிழை பொறுக்க வேண்டாம். பொன்னுமை பொருளும் தருவானே போகமும் திருவும் புணர்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையில்லா தவிர பணிப்பானை என்ன தன்மையன் என்றறி ஒன்னா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயிற்பழனத்தனே ஆரூரானே மறக்கலுமாமே ஆரூரானே மறக்கலுமாமே. குருமரபு வாழ்த்து. கைலாய பரம்பரை சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய் மேமை கண்டார் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி
குயிலாரும் பொழில்தரு திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தழைக்கமாதோர் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தழைக்கமாதோ. சிவசிவா. வாழ்க 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 வாழ்க. நன்றி நன்றி. முடிச்சலாம்யா, மிச்ச நாளைக்கு வச்சுக்கலாம். நடராஜையா. ஆண்டே எந்த நாவியும் உடமையெல்லாம் உண்டே என என்னை ஆட்கொண்ட போதே குண்டிலையோர் இன்றோர் இடையோர் எனக்கு உண்டோ என் தோல் ஒக்க செம்பாடி நன்றே செய்வாய் வேலை செய்வாய் நானும் இதற்கு நாயகமே. அப்பா சிவா சிவா சிவா. யாருக்கும் கொசுறு தேவையா? வாங்க முடிச்சிடலாம் ஐயா. நடராஜையா. ரொம்ப நன்றிங்க. சிவாய திருச்சிற்றம்பலம். கடையில பொருள் வாங்கினா கடைசியில கொசுருன்னு தருவாங்க அந்த காலத்துல. அந்த மாதிரி கணபதி ஐயா கடைசியில ஒரு பாட்டு பாடிக்கிறாரு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சிவபெருமான் சிவ சிவா. அவர் தான் வாழ்த்துமா நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது வாழ்த்தினாரு. நன்றிங்க. அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இன்னைக்கு பிறவி திருநாள் வாழ்த்துக்கள். திருவள்ளுவர் கருணைனாலும் பரிபூர்ணமான ஆசையா உங்களுக்கு சாமி தருவார் சிவபெருமான். எல்லாரும் அவங்களுக்கு நன்றி வாழ்த்து சொல்லிடுவோம். வாழ்கவே வாழ்க என் அந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மல மறுத்தான் பாதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே என்று திருமூலர் வாக்காலே வாழ்த்து. நன்றி நன்றி. வானோர் ஏற்றும் பெம்மானி பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானே, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ தென்சிலகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே. எம்பெருமான் அல்லரும் ஏலவார் குழலி உடனாகிய கட்சி ஏகம்பனுடைய திருவருள் கருணையினால நீங்க பல ஆசீர்வாதங்கள் சிவபெருமானுடைய பெருங்கருணையினால கட்சி ஏகம்பனுடைய பெருங்கருணையினால உங்களுடைய குடும்பத்தாருக்கும் பரிபூர்ண ஆசைகள் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் குடும்ப உறுப்பினருக்கும் உங்களுக்கும் எஸ்பெஷலி உங்களுக்கும் கிடைப்பதாக. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. நிறைய செஞ்சுக்கலாமா? அடியார்கள் யாருன்னா வாழ் சொல்லணும்னா சொல்லிடலாம். லைன்ல இருக்கவங்க யாரும் வாழ் சொல்லணும்னா வாழ் சொல்லிடலாம். கண்டிப்பாங்க ஐயா. பிறவி திருநாள் வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். பிறவி திருநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். செண்பகவல்லி. நன்றிம்மா. இருங்க, இதை முடிச்சிட்டு நான் ஒரு ஸ்கீம்ல கூப்பிடுறேன். சிவபெருமான் அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசக சுவாமிகள் அவருடைய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறி மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கும் பிறகு 9:50 திருத்தொண்ட தொகையும் பாடி நிகழ்ச்சியை வைத்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்படி கேட்டு விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய். 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்ற தலைப்புல மயிலாடுதுறையிலிருந்து கோமல் சேகர் ஐயா அவர்கள் உரையாற்றுகிறார்கள். அவருடைய சொற்பொழிவு நீங்கள் அடியார் பெருமக்கள் வந்து கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.